கம் கணபதியே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையே என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். டக் 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 கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மதுமிதா மட்டும் தனியாக வீட்டில் இருந்தால் நன்றாக இருட்டிவிட்டது. கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று மது யோசித்தாள். மறுபடியும் டக் 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 கதவு தட்டும் சத்தம் கேட்டது. எதற்கும் அம்மாவுக்கு ஃபோன் செய்து கேட்போமே என்று நினைத்தாள் மது. மா, நீங்கள் எப்போம்மா வருவீங்க? யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்கிறதுமா என்று சொன்னாள் மது. நீ கதவை திறக்காதே மது, காலம் கெட்டுப்போய் கிடக்கும் மது. இதோ 5 நிமிஷத்தில் அம்மா வந்து விடுவேன், ஓகேவா? ஆனால் நீ கதையை மட்டும் திறக்காதே மது என்று சொல்லிவிட்டாள் அம்மா அபிராமி. மதுவின் அப்பா மலேசியாவில் வேலை செய்கிறார். மதுவும் அவள் அம்மா அபிராமியும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறார்கள். மதுவுக்கு காய்ச்சல் என்பதால் வேலைக்கு போகவில்லை. டக் 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 என்ன இது? யாராக இருக்கும்? இவங்க தொல்லை தாங்க முடியலையே என்று பக்கத்து வீட்டு பத்மாவுக்கு ஃபோன் செய்தாள் மது. ஓஹோ, அப்படியா? நீ கவலைப்படாதே மது, நான் யார் என்று பார்த்து சொல்கிறேன் மது என்று சொன்னாள் பத்மா. தன் வீட்டு வாசலில் இருந்து மது வீட்டு கதவை தட்டுபவரை போட்டோ எடுத்தாள் பத்மா. இன்று சர்வதேச கேமரா தினம். எடுத்த போட்டோவை மதுமிதாவுக்கு அனுப்பினாள் பத்மா. போட்டோவை பார்த்த மது, அடடா இவரா என்று மது சொல்வதற்கும், மது கதவை திறம்மா என்று அபிராமி சொல்வதற்கும் சரியாக இருந்தது. என் போனில் சார்ஜ் இல்லை, திடீரென்று வந்து உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று வந்தால் இப்படி என்னை வெளியே நிற்க வச்சுட்டியேம்மா என்று சொன்னாள் மதுவின் அப்பா அருண். சாரிப்பா என்று சொன்னாள் மது. அபி, நீ பெண்ணை நன்றாக வளர்த்து வச்சிருக்கே என்று சொன்னார் அருண். நன்றி, வணக்கம்.